when we discuss literature of crisis, we have such beautiful documentation. We call it beautiful, but then it itself is an oxymoron because we are discussing tragedy and we are saying that it's a beautiful documentation. Very ironic in a sense. So when we view such kind of literature through a post-human lens, where we actually criticize what is interior, what is exterior, what is inside the author's head or mind, and what is being written and how the text is being perceived by the reading public, we are moving away from certain paradigms, and then we keep on questioning. We, in the sense, the critics, keep on questioning what is the significance of a writer like Paulo Coelho. I have come across a very interesting newspaper article by Professor Pramod K. Nair. Before I quote that, I would like to assert that through literature, whether it's Paulo Coelho's literature or anybody else's, or Umberto Eco's literature, it's through literature the personal world or the private realm gets connected to the public world, which is the social world. இது 46வது சென்னை புத்தக கண்காட்சி. இந்த 40 ஆண்டுகளில் இல்லாத ஒன்று இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறது. அதுதான் பன்னாட்டு புத்தக காட்சி. பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை. ஒரு 100 புத்தகங்கள் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றதாக சொன்னால், இன்னைக்கு இந்த 3 நாளில் மட்டும் 90 புத்தகங்கள், நம்முடைய தமிழ் லாங்குவேஜ் புத்தகங்கள் வெளிநாடுகள் இருக்கின்ற அனைவருக்கும் சென்றடைகிறது என்று சொன்னால், இதுதான் இந்த 3 நாட்கள் முதலமைச்சர்களுக்கு கொடுத்த அந்த உந்து சக்தியோடைய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இனி வரும் காலத்தில் இதை இன்னும் அதிகப்படியாக, ஏன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் தான், நவம்பர் மாதம் தான் எங்களோட டைரக்டர் ஆஃப் லைப்ரரி ஃப்ராங்க்ஃபர்ட் போனார். அங்கே இருக்குன்னு எப்படின்னு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வித்தின் ஒரு 1.5-2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கண்ட்ரி கலந்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக இதை செஞ்சுருக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி கான்சுலேட் ஜெனரல்ஸ் இதை கலந்து வெரி ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கான்சுலேட் ஜெனரல்ஸ் வந்து கலந்து கொண்டு அவங்கவுங்க நாட்டினுடைய அந்த ஸ்டால்ஸ் அவங்க திறந்து வச்சதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு பெருமை தான். பெருமையை காட்டிலும் இது நம்முடைய அரசாங்கத்தின் மீது, நம்முடைய முதலமைச்சர் மீதும் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கையாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். Now there is over centralization in the field of education, commercialization in the field of education, and communalization also in the field of education. Keeping all this in mind,